ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் தேங்காய், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி தண்ணி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கலாங்க. இப்போது வெங்காயம், பூண்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம், தக்காளி தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம், சோம்பு, தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை வந்து புழுவெல்லாம் செக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாண்டலில் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கத்திரிக்காவை போட்டு நல்லா வந்து 3/4 பாகம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா 3/4 பாகம் வதங்கிடுச்சு. வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பாண்டலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வதங்கி வந்ததையும் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.25 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் புளி தண்ணியை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க. அதுக்குள்ளாரையும் நல்லா வதங்கிடும். பாருங்கள், இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லாவே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம